ஜனாதிபதி தேர்தல் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பலர் சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றார்கள். இருந்த போதிலும் வாக்கு பதிவு செய்கின்ற சதவீதம் குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தாண்டி ஊரடங்கு பிறப்பிப்பு தொடர்பான தகவல்களும் வெளியாக இருக்கின்றது. அது தொடர்பாக கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தவிர 35 தேர்தல் விதிமீறல் சம்பவங்கள் இன்று காலை 7 மணியிலிருந்து 10 மணிக்கு இடையில் பதிவாகி இருப்பதாக தேர்தலை கண்காணிக்கின்ற அமைப்பு ஒன்று தெரிவித்திருக்கின்றது. 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவுகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பலரும் சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றார்கள். மிக ஆர்வத்துடன் சென்று தங்களது வாக்குகளை அவர்கள் பதிவு செய்து வருகின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தனியாகவும் குடும்பத்தினருடனும் இணைந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலான நிலவரத்தின்படி சுமார் 20% தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இலங்கை முழுவதிலும் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் 20%, 17%, 25% என்று குறைந்த அளவிலானவர்களே வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள்.